மிக முக்கியமாக ஒரு 5 சத்தியம் இருக்கிறது. சாத்தானுக்கு 2 விஷயம் சுத்தமாக பிடிக்காது. கடைப்பிடிப்பது அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, ஆனால் மீறுகிற விஷயம் அவங்களுக்கு பிடித்திருக்கிறது. யாருக்கு எதிராக சாத்தான் யுத்தம் செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவர் சிலுவையில் தன் உயிரை கூட கொடுத்தார். பிரமாணத்தை ஒழிப்பதை விட என் உயிரவே தரேன்னு சொல்லி கொடுத்தார். இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்டால் ஆண்டு மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னித்த தெய்வம் சொல்றாரு, உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறேன், உனக்காக என் உயிரையே கொடுத்திருக்கிறேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், இனி போ, நீ பாவம் செய்யாது என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். 5வது மீறுவது என்பது நம்ம நியாயத்திற்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். அதிலையும் இன்னும் கடந்து போயிட்டு அது ஆதி ஆகமத்தில் கட்டளை இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்டு சில நபர்கள் மற்றவர்களை குழப்புவது உண்டு. இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், கட்டளையை மீறாத என்கிற ஒரு சத்தியத்தை நம்ம சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். கட்டளையை மீறாத. மீறுதல் என்பது என்றால் என்னன்னு சொன்னால், குறி தவறுதல். ஒரு வேட்டைக்காரன் வில் அம்பை எய்கிறார் என்று சொன்னால் கரெக்டாக அந்த மிருகத்தின் மேலே அல்லது அந்த இறை மீது விழ வேண்டும். அந்த மிருகத்தின் மீதோ அந்த இறை மீதோ அந்த வில் விழாமல் தவறி போய் சொன்னால் அது தான் மீறுதல், மீறிடுச்சு சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம வாழ தவறும் பொழுது நாம் மீறிடுறோம். சரிங்களா? சாத்தானுக்கு 2 விஷயம் சுத்தமாக பிடிக்காது. சாத்தான் எதிர்க்கிற 2 விஷயம் மிக முக்கியமான, நிறைய இருக்குது, அதில் மிக முக்கியமான 2 விஷயம் நான் சொன்னால், இயேசுவை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இயேசுவின் தெய்வீகத்தை அவன் விரும்ப மாட்டான். 1. 2வது நான் சொன்னால், அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை அவன் முழுமையாக எதிர்க்கிறான். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கட்டளை அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த 2 விஷயம் சாத்தானுக்கு பிடிக்காது. அதே போல மனிதர்களும் இயேசுவை எதிர்க்கணும், அவருடைய கட்டளையை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் திட்டங்களை போட்டு காரியங்களை செய்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். சொல்லுவாங்க, கட்டளை புதிய ஏற்பாட்டு கிடையாது, பழைய ஏற்பாட்டு இருக்குதுல்ல, அது பழைய ஏற்பாடு என்று சில பேர் சொல்வதை நாம் பார்த்துருக்குறோம். அதுலேயும் இன்னும் கடந்து போயிட்டு அது ஆதி ஆகமத்தில் கட்டளை இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்டு சில நபர்கள் மற்றவர்களை குழப்புவது உண்டு. ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 28:7 அந்த 10 பிரமாணத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்களேன். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. அப்போ தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படி, பெற்றோரை கனம் செய், பெற்றோருக்கு கீழ்ப்படி என்று சொல்லி பைபிள் பேசுகிறது. அப்பா அம்மா கீழ்ப்படி என்று சொல்லக்கூடிய கட்டளை முதலாம் பிரதான கட்டளை என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 நம்ம படிக்கிறோம் அல்லவா? அப்போது பெற்றோரை கனம் செய்கிற அந்த காரியமானது ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்கிறதா? இருக்கிறது என்று சொல்லி வேதம் வசனம் நமக்கு பேசுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் காயின் என்ன பண்ணாருங்க? காயின் ஆபேலை கொலை செய்தான். இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற அந்த கட்டளை ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னும் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று கட்டளை பேசுகிறது. யோசேப்பு போர்த்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது போர்த்திபாருடைய மனைவி என்ன பண்ணாங்க? யோசேப்பை எப்படியாகிலும் அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை வற்புறுத்தினாங்க. ஆனால் யோசேப்பு என்ன செய்யலைங்க? அந்த பிரமாணம் அவருக்குள்ளாக இருந்தபடினால தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி விலகி ஓடினான் என்று சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இன்னும் ஆதியாகமம் 31:19 நம்ம பார்க்கிறோம். அங்கே ராகேலை பற்றி நம்ம படிக்க முடியும். ராகேல் என்ன பண்ணாங்க? திருட்டு வேலையை செஞ்சாங்க. சரிங்களா? தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய சொரூபங்களை அப்பாவுக்கு தெரியாமல் திருடி கொண்டு வந்ததாக நம்ம பைபிளில் வாசிக்க. அப்போ திருடாதிருப்பாயாக என்ற கட்டளை ஆதியாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை மனைவி என்று சொல்வதற்கு பதிலாக சகோதரி என்று பொய் சொன்னான். பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற அந்த கட்டளை அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் புசிக்காத என்று சொல்லப்பட்ட அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி பேசும் பொழுது அது புசிப்புக்கு இன்பமும் பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பைபிள் படிக்கிறோம். இச்சையாதிருப்பாயாக என்ற கட்டளை அங்கே சொல்லப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஓய்வு நாள் கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாய் வழியாக, சரிங்களா, எழுத்து வடிவாக அல்ல, வாய் வழியாகவே என்ன பண்ணியிருக்காருங்க? நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததுனால
அவங்க அந்த பிரமாணத்தை கடைபிடிச்சாங்க என்கிற விஷயத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்ன செய்யுங்க, என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15 வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை நேசித்து அவருடைய கற்பனைகளை கடைபிடித்தாரா என்று சொன்னால் ஆதியாகமம் 26:4 பாருங்களேன். ஆதியாகமம் 26:4 வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டுடைய கற்பனைகளை கடைபிடித்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் மீது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது என்று சொன்னால் அன்பு இருந்திருக்கிறது. ஆபிரகாம் தேவனிடத்தில் அன்பாய் இருந்தபடினால கற்பனைகளை அவர் கடைபிடித்தார் என்று சொல்லி வேதவசனம் பேசுகிறது. இப்போ வாய் வழியாக பேசின ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாருங்க, எழுத்து வடிவில் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே ஒரு முறை கொடுத்தாரு, மோசே உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் மறுபடியும் எழுதி கொடுத்தாரா? 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்களேன். உபாகமம் 10:4. முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் ஏற்கனவே முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். ஆண்டவர் 10 பிரமாணத்தை எழுதி கொடுத்தாரு, பேசி சொன்னாரு, எழுதியும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாத்தானுக்கு பிரமாணம் பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துங்க, 10 பிரமாணத்தை பேசினாலே எரிஞ்சு நிற்பான். யாருடைய தப்பாக சொல்லி பாருங்களேன், இப்படி செய்யாத அப்படி பண்ணாதன்னு சொன்னாலே சில பேர் எரிச்சல் வருகிறது. ஏன்னு சொன்னால் கடைப்பிடிப்பது அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, ஆனால் மீறுகிற விஷயம் அவங்களுக்கு பிடித்திருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சாத்தான் யாருக்கு எதிராக செயல்படுகிறான் என்பதை நீங்க கவனிங்களேன். அப்பொழுது வலுசர்ப்பமானது, வலுசர்ப்பம் என்பது சாத்தான், ஸ்திரீ என்பது சபை. சாத்தானானவன் சபை மீது கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போனான். யுத்தம் செய்கிறான். யாருக்கு எதிராக சாத்தான் யுத்தம் செய்கிறான் என்று சொன்னால் பிரமாணத்தை மீறுகிற பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் அல்ல, பிரமாணத்தை கடைபிடித்து இயேசுவை குறித்து சாட்சி பகிர்கிற பிள்ளைகளுக்கு எதிராக அவன் யுத்தம் செய்கிறான். யுத்தம் செய்கிற இடத்துல நீங்க பார்த்துருக்கீங்களா? அங்க கூக்குரல் இருக்கும், அழுகை இருக்கும், சரிங்களா, பயம் இருக்கும், மரணம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை சாத்தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் சண்டை போடுகிறான், எதிராக நிற்கிறான், யுத்தம் செய்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த கற்பனைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய சாரம்சம் என்ன என்பதை நீங்கள் சற்று எண்ணி பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு புரியும் பாருங்கள். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பைபிள் பேசு. 1 தீமோத்தி 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்போ கற்பனையிலிருந்து என்ன பிறக்கிறது என்று சொன்னால் அன்பு வெளிப்படுகிறது. பாருங்க, சாத்தானுக்கு கற்பனை பிடிக்காது. அந்த கற்பனையுடைய சாராம்சம் என்ன வெளிப்படுகிறது? கற்பனையில் அன்பு வெளிப்படுது. அப்போ அன்பா இருக்கிற பிள்ளைங்களை சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கற்பனை அன்பை தான் காட்டிகிட்டு இருக்குது. பிரியமானவங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்பனைகளுக்கு எதிராக வாழாம, அன்புக்கு எதிராக வாழாம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு முறை சீஷர்லாம் புதிய ஏற்பாட்டில் சாப்பிட போனாங்க. சாப்பிடுவதற்கு உட்காந்து உடனே சாப்பாட்டில் கையை வச்சு சாப்பிட்டுருக்குறாங்க. அப்போது பரிசேயர்லாம் பார்த்து சொல்கிறாங்க, மத்திய 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மத்திய 15:2 உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? ஏன்பா முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்க? ஏன், என்ன பாரம்பரியம் சொன்னால் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். கையே கழுவல, சாப்பாடுல கை வச்சு சாப்பிடுறாங்களே அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், 3ஆம் வசனம் பாருங்களேன், வசனம் 3 அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக நீங்கள் சொல்றீங்களே பாரம்பரியம் என்று சொல்லி, அந்த பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, எதை நாம் மீறி நடப்பது தப்புன்னு சொன்னா, முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் செய்கிற அந்த பழக்க வழக்கத்தை மீறி நடப்பது தவறு கிடையாது. அது மீறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதை மீறுவது ரொம்ப தப்பு? தேவனுடைய கற்பனை, அந்த பாரம்பரியத்தை வைத்து கொண்டு பெருமை பாராட்டி கொண்டு தேவனுடைய கட்டளையை நாம் மீறி நடப்பது அது ரொம்ப மோசமான காரியம் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தினார்.
மனித கட்டளை கூட மீறலாங்க, தேவ கட்டளை மீறக்கூடாது. ராஜா கட்டளை கூட மீறலாம். பைபிளில் மீறி இருக்கிற நிறைய பேர் மீறி இருக்கிறாங்க. எபிரேயர் 11:23 ராஜா கட்டளை கூட மீறி இருக்கிறாங்க, தேவ கட்டளை மீறக்கூடாது. அப்பா அம்மா கட்டளை கூட மீறலாம். எப்போங்க? இதற்கு எதிராக செயல்படும் பொழுது, பைபிளுக்கு எதிராக யாராவது சொன்னாங்கன்னா, சர்ச்சுக்கு போகாதுன்னு சொன்னான்னு அதை மீறி வந்துடலாம். ஜெபம் பண்ணான்னு சொன்னான்னு ஜெபம் பண்ணலாம். பைபிள் படிக்காத அப்பா அம்மா சொன்னான்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்பா அம்மா போட்டால் கூட நம்ம மீறலாம், பார்த்துங்க. ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு நாம் என்ன செய்ய ஒருபோதும் எதிராக மாறிவிடக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கமே சொல்கிறது, தேவன் கொடுத்திருக்கிற அந்த கட்டளை அழிந்து விட்டது, ஒளிந்து விட்டது, தேவன் சிலுவையில் அதை ஒழித்து விட்டார் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை சிலுவைக்கு கொண்டு சென்றது எது? நீங்க கவனிச்சு பாருங்களா? இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? பாவத்திற்காக. சரிங்களா? யாருக்காக மரித்தார்? நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் மரித்தாரே, பிரமாணத்தை ஒழிப்பதற்காக மரித்தாரா, பிரமாணத்தை மீறின பாவத்திற்காக கிறிஸ்து மரித்தாரா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கு மக்கள் அதில் குழம்பி இருக்கிறாங்க. இயேசு பிரமாணத்தையே ஒழிப்பதற்காகவே மரிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. பிரமாணத்தை ஒழிப்பதற்கு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பிரமாணத்தை மட்டும் மாற்றிருக்கலாம். அப்படின்னே பிரமாணம் தான் பாவம் என்னன்னு சொல்லிட்டு இருக்குது, பிரமாணத்தை மாத்திரம் இல்லைப்பா அப்படி ஒழிச்சிட்டு அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் பிரமாணத்தை ஒழிக்கலை. ஆண்டவர் சிலுவையில் தன் உயிரை கூட கொடுத்தார். பிரமாணத்தை ஒழிப்பதை விட என் உயிரவே தரேன்னு சொல்லி கொடுத்தார். ஏசு சொன்னாங்க மத்திய 5:17, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க, அழிக்கிறதற்கல்ல அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசினான். இன்னைக்கு முக்கியமாக ஒரு 5 சத்தியம் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்கள் கூட இருப்பதாக. நாங்கள் இப்போ படிக்க போகிற சத்தியத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். மீறுதல் என்றால் என்ன? கட்டளையை மீறுவது என்றால் என்ன? அதைக்குரிய சத்தியங்கள் நம்ம படிக்கிறோம். ஒன்று என்னன்னு சொன்னால், 1 சாமுவேல் புஸ்தகம் 15:24 பாருங்களேன். 1 சாமுவேல் 15:24. மீறுதல் என்பது என்ன? நம்ம மீறுறோம் பார்த்தீங்களா? வசனத்தை மீறுறோம், பைபிள் சத்தியங்களை மீறுறோம், கட்டளையை மீறுகிறோம். மீறி வாழ்கிற அந்த பழக்கம் எதை நமக்கு கொண்டு வரும் என்று சொன்னால், முதல் கருத்து கவனிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். பிரியமானவர்களே, மீறுவது என்பது என்ன என்று சொன்னால் எதுங்க? அது பாவம். எளிமையான சத்தியம். மீறுகிற அந்த காரியமானது அது பாவமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு சொல்ற அருமையான சத்தியம். அதை தான் புதிய ஏற்பாடும் பேசுகிறது. 1 யோவான் 3:4 பேசுகிறது. 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே எதுவா? பாவம். மீறுவது பாவம் என்று வசனம் பேசுகிறது. அதான் ஏற்கனவே சொன்னது போல 10 பிரமாணமே பாவமா, 10 பிரமாணத்தை மீறுவது பாவமா? ரோமர் 7:7 சொல்லுது பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க 10 பிரமாணம் பாவம் என்று நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பைபிள் சொல்கிறது, ஆகையால் பவுல் சொல்ற, ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம். அவர் கேட்கிறார் கேள்வி, நியாயப்பிரமாணம் பாவமா? அவரே பதில் சொல்றாரு, அல்ல, நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. பாவம் இன்னதென்று நான் நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே அன்றி மற்றபடி நான் அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே. பிரியமானவர்களே, பாவம் இன்னது என்பதை சொல்லிக் கொடுப்பதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணமே பாவம் அல்ல. நியாயப்பிரமாணத்தை மீறுகிற செயல்கள் தான் எதுவா இருக்குதுங்க? பாவம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இயேசு பாவம் செஞ்சாங்களா? இயேசு பிரமாணத்தை மீறினாங்களா? யோவான் 8:46 வசனம் பேசுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். இயேசு பிரமாணத்தை மீறாதவர். முதல் கருத்து, மீறுவது என்றால் என்னன்னு சொன்னா அது பாவம். இரண்டாவது கருத்து, ஏசாயா 24:5 கவனிங்க. ஏசாயா 24:5, தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. பாருங்க, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். மீறுவது என்றால் என்னன்னு சொன்னா உடன்படிக்கையை முறித்துக் கொள்வது. ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தில் நான் இனி இருக்க மாட்டேன்னு சொல்லி முறித்துக் கொள்வது. திருமணம் செய்யும் பொழுது அந்த மணமகனையும் மணமகளையும் பார்த்து ஒப்பந்தம் செய்வாங்க. நீ அவருக்கே மனைவியாக இருப்பாயா, அவரையே நீ கடைசி வரைக்கும் அவர் கீழ்ப்படிவாயா என்று ஒருத்தரை கேட்பாங்க. நீங்கள் திருமண நிகழ்ச்சியை பார்த்துருக்கலாம். திடீரென்று அந்த மனைவியை கணவனு சொல்கிறாங்க, இனி நான் அவ கூட வாழ மாட்டேன், இவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி முறித்து கொள்கிற விஷயம் பார்த்தீங்களா? அதான் உடன்படிக்கையை முறித்து கொள்கிற விஷயம். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட என்ன செய்கிறோம்? கேள்வி கேட்குறோம்லங்க,
இந்த சத்தியத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்குறியா? ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு வருவாயா? நீ சம்பாதிப்பதில் தசம்பாவம் கொடுப்பாயா? இதுதான் உண்மையான சபை என்று விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி பல கேள்விகளை கேட்கிறோம் அல்லவா? அவங்களும் கை உயர்த்தி ஆம் நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி எல்லா காரியத்திற்கும் உடன்படிக்கை செய்கிறாங்க. அப்போ திடீரென்று ஒரு கோயிலுக்கு வராமல், ஜெபம் பண்ணாமல், பைபிள் படிக்காமல் இருந்தால் அவர் அந்த உடன்படிக்கையை செய்கிறாரு, முறித்து கொள்கிறார். பிரியமாவங்களே, நாமும் ஆண்டவர் கூட உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம் அல்லவா? பிரியமாவங்களே, நாம அந்த உடன்படிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? முறித்து கொள்ளக்கூடாது. தேவன் பிரமாணத்தின் மூலமாக நமக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். சரிங்களா? எங்கே வச்சு எங்கே செஞ்சிருக்கிறாருங்க? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பைபிளை வாசிக்கிறோம். அந்த நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் புத்திரர் கூட நான் செய்யும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களுடைய மனசில் வச்சு இதயத்தில் நான் எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை நம்ம என்ன சொல்ல ஒருபோதும் முறித்து விடக்கூடாது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஓசியா 6:7, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாமை போல உடன்படிக்கையை மீறிட்டோம். அவனும் உடன்படிக்கையை மீறி பாவம் செஞ்சான், நாமும் உடன்படிக்கை மீறி பாவம் செய்கிறோம். சரி, ஒன்று என்னன்னு சொன்னான், மீறுதல் என்பது பாவம். இரண்டாவது, மீறுதல் என்பது உடன்படிக்கையை முறித்து கொள்கிற விஷயம் என்பதை நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கணும் சொன்னால், ரோமர் 2ஆம் அதிகாரம் 23 கவனிங்க. ரோமர் 2:23 நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? மீறுவது என்பது தேவனை கனவீனம் செய்கிற ஒரு காரியம். யோசித்து பார்த்தீங்களா? தேவனை கனவீனம் பண்றோம், அவரை அவமானப்படுத்துறோம், அவரை அசிங்கப்படுத்துறோம், அவருடைய தலைக்கு தலைகுனிவு கொடுக்கிறோம். இப்படி நிமிர்ந்து நின்றவர் தலை குனிஞ்சுக்கிறார். என் பிள்ளையா இப்படி செய்கிறது, என்னுடைய மகளா இப்படிப்பட்ட காரியத்தை நடத்துகிறாள், என்னுடைய மகனா இப்படி பேசுறான், என்னுடைய மகளா என்னை நம்பி வந்த இந்த சகோதரனா இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறார். மீறுதல் என்பது அது தேவனை கனவீனம் பண்ணுது, அவரை அவமானப்படுத்துது. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்றதுங்க? ஆண்டவரை அவமானப்படுத்தக்கூடாது, அவரை நம்ம கனவீனம் பண்ணக்கூடாது. அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, கனவீனம் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம கனவீனம் பண்ணுறோமா? எசேக்கியேல் புத்தகங்களா, எசேக்கியேல் 22:26 பைபிள் பேசுது. எசேக்கியேல் 22:26 கவனிங்க. அதின் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை என்ன செய்றாங்க? மூடிக்கொள்றாங்க. ஓய்வு நாளுக்கு கண்களை மூடிக்கொள்றாங்க. அவங்க நடுவில் நான் என்ன செய்யறேன்? கனவீனம் பண்ணப்படுறேன். ஓய்வு நாளை மீறுகிற அந்த செயல் தேவனை கனவீனம் பண்ணுகிற ஒரு செயலாக இருக்கிறது. அவர் அவமானப்படுத்துறோம். ஓய்வு நாள சபையில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தேவையில்லாத காரியமெல்லாம் செஞ்சா தேவனை நாம அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஓய்வு நாளையே மீறுறாங்களே, அவங்க என்ன செய்யறாங்க? நெகேமியா 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நெகேமியா 13:17, ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, பெரியவங்க ரொம்ப பதவியில் உயர்ந்த நபர்கள் தான், சபையில் ரொம்ப முக்கியமான நபர்கள் தான். ஆண்டவர் பேசுகிறாரு, நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன கேட்குறார். ஓய்வு நாளை மீறுறீங்களே, ஓய்வு நாளை வியாபாரம் பண்ண தொடங்கிட்டாங்க, எப்படா ஓய்வு நாள் முடியும்னு சொல்லி காத்திருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஓய்வு நாளை மீறுகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? பிரியமாவங்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று எண்ணி பார்ப்போம், யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை கனவீனம் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம ஒருபோதும் செய்து விடக்கூடாது. இப்போது மீறுதல் என்பது என்னன்னு சொன்னால் அது பாவம். மீறுதல் என்பது என்னன்னு சொன்னால் அது உடன்படிக்கை முறித்து கொள்கிற விஷயம். மீறுதல் என்பது அது தேவனை அவமானப்படுத்துகிற கனவீனம் பண்ணுகிற ஒரு காரியம் என்பதை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பிதாவை கனவீனம் பண்ணாரா? அவர் பண்ணலையே. அவர் அவரே சொல்லியிருக்கிறார், நான் பண்ணல, நீங்கள் தானே பண்ணுறேன், என்னை நீங்கள் தொடர்ந்து கனவீனம் பண்ணுறீங்கன்னு சொல்லி யூதரை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டார். 4வது சத்தியம், மீறுதல் என்பது என்னன்னு சொன்னால் 2 நாளாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். அங்கே யோவாஸ் ராஜா பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில், அவனுடைய காலத்தில் நிறைய பேர் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, தோப்புகளை உருவாக்குனாங்க, சிலை வழிபாடுகளை அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. ஆண்டவர் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார், எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே வந்தார். யாருமே செவி கொடுக்கல.
யாருமே என்ன செய்யலைங்க அந்த சத்தியத்திற்கு கவனிச்சு கூட பார்க்கல. அப்படி இருந்த பொழுது ஆண்டவர் மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி பேச வச்சார். வசனம் 20 கவனிங்களேன். அப்பொழுது தேவனுடைய ஆவி 2 நாளாகவும் 24:20 அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதனால் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்க மீறினா இதனால் என்ன செய்ய மாட்டீங்க? நீங்க சித்தி பெற மாட்டீங்க, ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ மீறுகிற செயல் அப்படின்னா என்னன்னு சொன்னா, மீறுதல் என்பது அது ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரு காரியம். அன்பான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்திருக்கிறோம் இல்லைங்க. இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார். மீறுகிற அந்த காரியமானது அதனால நமக்கு சித்தி பெற மாட்டோம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போவதே கிடையாது. மீற மீற நம்ம வாழ்க்கையில் பிரியமானவங்களே ஆசீர்வாதம் குறைந்து கொண்டே போகிறது. மீற மீற நமக்கு பிரியமானவங்களே ஆண்டுடைய சமூகத்துக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி கொண்டே போகிறது. நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவர் பக்கமாக சாய்ந்து நிற்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்பதை வேத வசனம் பேசுது. கடைசியாக 119 சங்கீதம் 126 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மீறுகிறது என்பது என்னன்னு சொன்னா, நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினாங்க. மீறுதல் என்பது அது நம்மை நியாய தீர்ப்பில் மாட்டி விட்டுடும். மீறுதல் என்பது என்ன செய்யுங்க, அதை நம்மளை நியாய தீர்ப்பிலே கொண்டு போய் விட்டுரும். நம்மளை கடைசியாக யார் நீதிமன்றத்துக்கு போவாங்க, யார் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்கன்னு சொன்னால், குற்றம் செய்தவங்களை அங்கே கண்டிப்பாக அங்கே நிறுத்திடுவாங்க வச்சுங்களேன். அதே போல் பரலோகத்தில் நீதிமன்றம் இருக்கிறது. அங்கே யார் நிற்பாங்க? யாரெல்லாம் மீறினாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை செய்தாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைங்க நியாய தீர்ப்பில் மாட்டிக்கொள்வது. மீறுதல் என்பது நியாய தீர்ப்பில் மாட்டிக்கொள்கிற விஷயமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியை, நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய பிரமாணத்தை நம்ம மீறி விடக்கூடாது. மீறினால் ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுறாங்க என்பதை நம்ம சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. தீர்மானம் எடுக்கணுங்க. நம்ம பிரமாணத்தை மீறுகிற காரியத்தில் தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம். எப்படி அந்த பாவம் செய்யலாம், இந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றலாம், தப்பான வழியில் எப்படியெல்லாம் வாழலாம், முன்னேறலாம், இப்படிப்பட்ட திட்டங்களை நம்ம நிறைய போடுறோம். ஆனால் எப்படி பிரமாணத்தை கடைபிடிக்கலாம், எப்படி நான் பரிசுத்தமாய் வாழலாம், எப்படி நான் கர்த்தருக்குள்ளாக நான் இருக்கலாம் என்பதற்காக நம்ம திட்டங்களை போடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிச்சா தேவன் ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி கொடுக்குறாங்க. உபாகமம் 5 வசனம் பேசுகிறது. உபாகமம் 5:29 பைபிள் சொல்லுது, கவனிங்களேன். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருப்பதற்கு அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிரமாணத்தை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுவாங்களேங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. எப்போ நல்லா இருப்போம் நம்ம எல்லாருமேன்னு சொன்னா, தேவனுடைய பிரமாணத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ, தேவனுடைய பிரமாணத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பாங்க. நாமெல்லாம் நல்லா இருப்பதற்கு பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கணும். இன்னும் 1 நாளாகமம் 13 வசனத்தில் ஓபேத் ஏதோமின் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி 3 மாதம் இருந்துச்சுங்க. அந்த 3 மாதம் இருக்கையில் தேவன் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு நாம் பிரமாணத்தை கடைபிடிச்சே ஆகணும். நல்லா இருக்கிறதுக்கு பிரமாணத்தை கடைபிடிச்சு பாருங்க. ஆசீர்வாதத்தோடு வாழணுமா, பிரமாணத்தை கடைபிடிச்சு பாருங்க. தேவன் ஆசீர்வதிக்கிற தெய்வம். மீறுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை நாம் பார்க்குறோம். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் தேவன் தராங்க. மத்தேயு 19:17 வசனத்தில், மத்தேயு 19:17 நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். நீ பரலோகம் போனோன்னு சொல்லி நீ ஆசைப்பட்டா நீ கற்பனையை கடைபிடிப்பா. வெளிப்படுத்தல் 22:14 ஆண்டவர் பேசுறாரு, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் செல்வதற்கு அவருடைய கற்பனையை கடைபிடிக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்ம மீறக்கூடாது என்று பைபிள் தொடர்ந்து பேசுது. நம்ம எதிலையாவது மீறி இருக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்ப்போம். இந்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கருத்து நான் சொன்னா, நான் ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி இருக்கிறேனா என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் பைபிளில் புதிய ஏற்பாட்டில், அதுவும் விசேஷமாக யோவான் புஸ்தகத்தில் ஒரு ஆணை பார்த்தும் ஒரு பெண்ணை பார்த்தும் ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை,
இனி பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை. போ, இனி பாவம் செய்யாத. இதுவரை செஞ்ச பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாத. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அதான் சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னித்த தெய்வம் சொல்றாரு, உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறேன், உனக்காக என் உயிரையே கொடுத்துருக்கிறேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், இனி போ, நீ பாவம் செய்யாது என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். நம்ம சுய பலத்தால் பிரமாணத்தை கடைபிடிக்க முடியுமா? நம்முடைய பலத்தால் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? திருடாமல் இருக்க முடியுமா? விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியாதுங்க. நம்முடைய சுய பலத்தால் நம்மால் முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டுங்க? பலன் உண்டு. கிறிஸ்து இல்லாமல் பிரமாணத்தை நம்மால் கடைபிடிக்க முடியாது. இயேசுவின் பலத்தால் மட்டுமே பிரமாணத்தை கடைபிடிக்க முடியும் என்பதை நாம் சற்று எண்ணி பார்த்து இதை நம்ம அறிக்கை செய்து, ஆண்டவரே, நான் மீறாமல் வாழ்வதற்கு என்ன செய்யுங்க, எனக்கு பலன் தாங்க. மீறுவது என்பது அது பாவம். இரண்டாவது என்ன படித்தோம்? மீறுவது என்பது உடன்படிக்கையை முறித்து கொள்கிற ஒரு காரியம். மூன்றாவது, மீறுவது என்பது தேவனையே கனவீனம் பண்ணுகிற காரியம், அவமானப்படுத்துகிற காரியம். நான்காவது, மீறுவது என்பது ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரு காரியம். மீறிக்கிட்டே இருக்க நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துகிட்டே தான் இருக்கிறோம். கடைபிடிச்சு பார்ப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஐந்தாவது, மீறுவது என்பது நாம் நியாய தீர்ப்பில் போய் மாட்டிக்கிறோம். சரிங்களா? நிச்சயமாக பாவம் செய்கிற பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை பைபிள் வசனம் பேசுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. இது ஒருவர் கால்கள் கழுவுகிற ஒரு ஆராதனைக்குள்ளாக நம்ம கடன் செல்கிறோம்.